இன்னைக்கு பாஸ் வரட்டும், ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம். வாங்க கௌசல்யா மேடம். பாஸ் என்ன நம்மளாம் இழிச்சாவே நினைச்சிட்டு இருக்காங்களா? இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் போறேன்னு சொன்னாரு. அவர் அதே சம்பளம் தான் போட்டு வச்சிருக்காரு. நம்மளாம் எப்போதான் இன்க்ரிமெண்ட் வாங்க போறோம்? ஆமாம், நான் வேற புதுசாக பைக் வேற வாங்கிட்டேன். அதுக்கு வேற மாதம் மாதம் நான் காசு கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் மேடம், என் வீட்டில் கூட எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே வருது. கடன்லாம் ரொம்ப வாங்கி வச்சிருக்கிறாரு மேடம். நான் தான் எல்லாத்தையும் கட்டணும். இன்னைக்கு பாஸ் வரட்டும், எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். இவர் மட்டும் இன்க்ரிமெண்ட் போலன்னு வச்சிங்களேன், அடுத்த மாதமே பேப்பர் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். டேய், எல்லாரும் உடனே வேலையை விட்டு அவர் என்னடா பண்ணுவார்? என்னமோ பண்ணிட்டு போறாரு, அதெல்லாம் நம்ம தலையில. யாரும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நம்ம பாஸ் ரொம்ப பாவம். பாவமா? நேற்று ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு போயிட்டு இருக்கப்போ நம்ம பாஸ் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். சார், இது என்னோட கார் கீ. இதை வச்சுட்டு உங்களால் என்ன காசு தர முடியுமோ கொடுங்க சார். ஷான், உங்களுக்கு என்ன ஆச்சு? போன மாதம் தான் பேங்க்லேருந்து 10 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க 5 சென்ட் நிலத்தையும் விற்றீங்க. இப்போ என்னடானா உங்கள் அப்பா நினைவாக இருக்கிற அந்த காரை போய் விற்கிறேன்றீங்க. உங்களுக்கு என்ன தான் பண பிரச்சனை? கம்பெனி ஒழுங்காக ரன் ஆக மாட்டேங்குது சார். கம்பெனி ஒழுங்காக ஓடாததுனால வருமானமும் வர மாட்டேங்குது. வருமானம் வர மாட்டேங்குறதுக்காக எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? அதனால தான் சார் என்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் விற்று அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஷான் இது? கம்பெனி ஒழுங்காக போகலன்னா இழுத்து மூடிட்டு போக வேண்டியதானே? ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? சார், இந்த கம்பெனி நம்பி நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு மாதம் மருந்து செலவுலேருந்து மளிகை செலவு வரைக்கும் எல்லாமே இருக்குது. இப்போ திடீர்னு இந்த கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, வேலையை விட்டு போங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? நீங்கள் ஆல்ரெடி உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு அதிகமாக சம்பளம் தரீங்க. உங்கள் நிலைமையை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி சம்பளத்தை குறைச்சா கொடுக்கலாம்ல. நம்ம ப்ரெஷர் எதுக்கு சார் எம்ப்ளாயிஸ் மேலே போடணும்? நமக்கு லாபம் வந்தால் மட்டும் என்ன எம்ப்ளாயிஸ்க்கு தூக்கி கொடுக்குறோம்? இல்லை தானே? அப்புறம் சார் நமக்கு நஷ்டம் வந்தால் மட்டும் அவங்க கையில் கட்ட பார்க்குறோம். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ இதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பெனியை காப்பாற்றுறேன் சார். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. சரி, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். நம்ம பாஸ் ரொம்ப பாவம். நம்ம கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்மளுக்குலாம் சேலரி கொடுக்கணுங்கிறதுக்காக அவரோட சொத்து, காரு எல்லாத்தையும் விற்று பேங்க்கில் கடன் வாங்கி தான் நம்மளுக்கு சேலரி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளோட நிலைமை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். இவ்வளோ கஷ்டத்துலையும் பாஸ் நம்மளாம் வேலையை விட்டு தூக்காமல் கரெக்டான சம்பளம் போடணும்னு நினைக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். போன வருஷம் கூட எல்லா கம்பெனிலையும் லே ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் பாஸ் கிட்ட கேட்டேன், சார் எங்களை வேலையை விட்டு தூக்கிறீங்களான்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களெல்லாம் வேலை விட்டு தூக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அது மட்டுமா, எப்போ அட்வான்ஸ் பணம் கேட்டாலும் மறக்காம தருவார். யாருக்காச்சும் வீட்டில் உடம்பு சரியில்லைனா கூட அவரே வந்து பார்ப்பாரு. ரொம்பவே நல்ல மனுஷன் அவர். நம்ம பாஸ் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்னன்னா இன்க்ரிமெண்ட் தரலன்னு வேலையை விடுறோன்னு சொல்லிட்டு இருக்கோம். நினைச்சாலே அசிங்கமாக இருக்கு. பாஸ் வரட்டும், அவர்கிட்டே நம்ம கம்பெனி நிலைமையை பற்றி பேசுவோம். சொல்லுங்கள், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க சார். இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் போடுறதா சொல்லியிருந்தீங்களே சார். ஐயோ சாரிங்க, இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கன்ஃபார்மாக இன்க்ரிமெண்ட் போட்டுறேன். இல்லை சார், எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் வேணாம். இந்த மாதம் பாதி சம்பளம் கொடுத்தாலே போதும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், இப்போ இந்த கம்பெனி என்ன நிலைமையில் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்காக உங்கள் வீடு, காரு எல்லாத்தையும் விற்று தான் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் கம்பெனி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சேலரி கொடுங்க சார். உங்களுக்கு மந்த்லி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்காதா? சார், கம்பெனி நல்ல நிலைமை இருக்கும்போது எங்களுக்கு ஸ்வீட்டு, போனஸ், இன்க்ரிமெண்ட், புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இப்போ கம்பெனி நஷ்டத்தில் போகுது. இது கூட புரிஞ்சுக்கணும்னா நாங்களாம் என்ன சார் எம்ப்ளாயிஸ்? நீங்கள் பாதி சம்பளம் கொடுங்க சார், நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். சரி, இது மற்றவங்களுக்கெல்லாம் ஓகேவா? நாங்கள் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சார். அப்புறம் தான் வந்து உங்ககிட்ட பேசணும். உங்களை மாதிரி எம்ப்ளாயிஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். சார், உங்களை மாதிரி பாஸ் கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஷான், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? டைமுக்கு வேலையை முடிக்க தெரியாதா? இன்கிரிமெண்ட் மட்டும் வந்து கேட்க தெரியுது, அப்போ ஒழுங்கா வேலையை முடிக்க தெரியாதா? மேம், நான் நேற்று டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் மேடம். என்ன சொல்றீங்க? அப்ப இது யாருது? மேடம், இது ஜான் சார் தான் மேடம். அவர் இன்னைக்கு வரல மேடம், அவர் லீவு. இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருங்க, ஆபீஸ் உருப்பிட்டுரும். சாரி மேம். என்ன சாரி? அவர் வரலன்னா யாரும் இந்த வேலையை முடிக்க மாட்டீங்களா? ஒழுங்கா முடிச்சு கொடுக்கறது உங்க பொறுப்பு தான். புடிங்க. என்னடா என்னாச்சு? அந்த கௌசல்யா மேனேஜர் இருக்காளம்மா, எல்லாரும் மொழி போட்டு என்னை திட்டாமா. அவளுக்கு மேனேஜர் ஆனதுலேருந்து செம்ம திமிராயிட்டு இருக்கு. ஒரு நாள் நானும் மேனேஜர் ஆவேன், அப்போ இருக்கு எல்லாருக்கும். இதுக்காக என்ன கோவப்படுற? எப்படிம்மா கோவப்படாமல் இருக்க முடியும்? அவன் நான் பண்ண தப்பு கூட திட்டினா பரவாயில்லம்மா. எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு என்னைய பிடிச்சி திட்டுறா.
ஃபர்ஸ்ட்லாம் அவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. இப்போலாம் மேனேஜர் ஆனவொடனே திமிராயிடுச்சு, அதனால தான் அப்படி பேசுகிறான். சரி விடு, அந்த மேனேஜர் பொண்ணுக்கு என்ன கஷ்டமா? மா, அவளுக்கு என்னம்மா கஷ்டம்? அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. நான் இன்க்ரிமெண்ட் கேட்ட விஷயத்தெல்லாம் எல்லாரும் முடி சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளோ திமிரு. இத்தனைக்கும் நான் பண்ணாத தப்புகளை சாரி கேட்டேம்மா. நீ பாருமா, அவளுக்குலாம் நீ வக்காலத்து வாங்கிட்டு வராத. யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது தாண்டா நீ பண்ற பெரிய தப்பு. நமக்கு எல்லார பத்தி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம் பாரு, அதுதான் பெரிய தப்பு. அந்த பொண்ணு கூட எவ்வளோ நாள் பழகிருப்ப? ஒரு 4-5 மாசம். அதுக்குள்ள அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா நீ? அதுக்கு ஒர்க்ல என்ன பிரச்சனையோ என்ன ப்ரெஷரோ, யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை உன் மேல காட்டியிருக்கோம். அது கூட தெரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி பேசுற? இப்போ என்ன, அவன் பண்ணதெல்லாம் மனசில் வச்சுக்காம மன்னிச்சு விட சொல்றியா? ஆமா, மன்னிப்பு தான் கேட்க சொல்றேன். அது தெரியாம தான்பா பண்ணிருப்பா. தெரியாம திட்டினாளா? அப்படி தெரியாம திட்டிருந்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல. மன்னிப்பா மன்னிப்பு. ஒரு நாள் எனக்கும் சான்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு பாரு அவளை போட்டு எப்படி திட்டுறேன்னு. பிள்ளையோ ஷான், மேடம், ஷான் என்னை மன்னிச்சிருங்க. நேற்று ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன். திரும்ப இது நடக்காது. என்னை மன்னிச்சிருங்க ஷான். இல்லை மேடம், பரவாயில்ல மேடம். இல்லை ஷான், நேற்று வேற நான் ரொம்ப கோவமாக பேசிட்டேன். நீங்கள் ரொம்ப நேரம் சோகமாகவே இருந்தீங்க. அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏதோ வேறு யார் மேலேயும் இருக்க கோவத்தை உங்கள் மேலே காமிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஷான். இல்லை மேடம், ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். எப்படி ஷான், நேற்று பண்ணாத தப்புக்கு சாரி கேட்டீங்க, இன்னைக்கு நான் சாரி கேட்குறேன் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நேற்று நீங்கள் என்னை திட்டின விஷயத்த எங்கள் அம்மாட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் மேடம். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் வேணும்ட்டு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் நான் நீங்கள் வேணும்ட்டு தான் பண்ணீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சாரி கேட்ட உடனே என் மனசில் இருக்கிற கோவம் எல்லாமே குறைஞ்சிருச்சு மேடம். ஷான், மன்னிக்கிறதுக்கு ஒரு குணம் வேணும். அது உங்ககிட்ட இருக்குது. நான் பேசின எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. சச்சா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நீங்கள் மனசார சாரி கேட்டதே போதும் மேடம். தெரியாமல் பண்ண தப்புக்கெல்லாம் மனசில் வன்மத்தை வச்சு சுற்றக்கூடாது மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிக்கிறது ஒரு நல்ல குணம் தான் மேடம். சரி, வேலையை பாரு. நான் கௌசி, உன் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, ஸ்கூல்லேயே அவன் தான் ஃபஸ்ட் மார்க்கு. பரவாயில்ல பரவாயில்ல, அவனை நல்ல காலேஜில் படிக்க வை. நானும் தான் அவனை பெற்று வச்சிருக்கேன்னே. படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குது. இதில் வேற அவருக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு குறிக்கோளாம். இவனும் அப்படிதாம்மா, நீட் எக்ஸாம்லாம் படிச்சிட்டு இருக்கான். டாக்டருக்கு தான் படிக்க போறான். என்னது, இந்த ஓட்டை விட்ட வச்சுக்கிட்டு டாக்டருக்கு படிக்க வைக்க போறியா? காசு இருக்குதா முதல்ல உங்ககிட்ட? நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ வச்சிருக்கேன் தெரியுமா? 25 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன். நீ எவ்வளோ வச்சிருக்க? பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். மீதி எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம். இந்த பாரு கௌசி, எப்படியும் உன் தம்பி நீ செய்யற வேலையை தான் செய்ய போறான். தேவையில்லாத பகல் கனவுலாம் காணாத. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? இருக்கிற வேலையை பாரு. டாக்டர் படிக்க வைக்கலாம். அக்கா, வாடா, உனக்கு பிடிச்ச லெமன் சாதமும் முட்டையும் பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. இல்லைக்கா, எனக்கு இப்போ பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நில்லுடா. எங்க எவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? இல்லைக்கா, பசங்க கேட்டரிங் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. போனால் ஒரு 350 ரூபா வருவாங்க தான். இப்போ நீ நீட் எக்ஸாம் படிக்கலையா? அக்கா, எனக்கு இந்த நீட்டு டாக்டர்லாம் படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லைக்கா. எதுக்கு அப்படி அறிவு கெடுத்தனமா பேசிட்டு இருக்க? ஏன் படிக்க பிடிக்கல? இங்கே பாரு, விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லை தான், விட்டுரு என்னையா. உனக்கு படிக்க பிடிக்கல, அதை நான் நம்பணும், அப்படிதானே? நீ டாக்டருக்கு படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவங்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதடா. டாக்டர் ஆகணுங்கிறது உன் ஆசையும் தானே, ஏன்டா வேணான்னு சொல்ற? டாக்டர் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகணும் உனக்கு தெரியுமா? அதை பத்தில நீ எதுக்கு யோசிக்கிற? உனக்கு டாக்டருக்கு படிக்க பிடிச்சிச்சுன்னா நீ படி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வந்துட்டான் டாக்டருக்கு படிக்க பிடிக்கல. இங்கே பாருக்கா, நீ கஷ்டப்படுறது தெரிஞ்சும் அக்கா ஃபீஸ் கட்டிப்பாலாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குக்கா. மற்றவங்க கஷ்டப்பட்டும் நான் சந்தோஷமா இருக்குன்னு நான் எனக்கு நினைக்க மாட்டேன். என்னை ஸ்கூல் படிக்கவே நீ எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியும்க்கா. இனிமேல் நீ கஷ்டப்பட வேணாம். நான் உனக்காக தானேடா கஷ்டப்படுறேன். நீ டாக்டருக்கு படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி டாக்டருக்கு படிச்சு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வந்து 4 பேருக்கு உதவி பண்ணணும், அதுதானே எனக்கு வேணும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. நான் இவ்வளோ கஷ்டப்படுறலாம் அதை நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான். அதை மைண்டில் வச்சு ஒழுங்கா படி. நீ நல்லா படிச்சு 4 காசு சம்பாரிச்சாதான் எல்லாரும் உன்னை மதிப்பாங்க. இல்லைன்னா தெருவில் போகிற நாய் கூட உன்னை மதிக்காது, புரியுதா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், புரியுதா?
புரியுதுக்கா. ஆனால் ஒன்று, நான் படிச்சுக்கிட்டே சைடில் வேலைக்கும் போய்க்கிறேன்க்கா. நீ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியாது. இல்லடா, நீ வேலைக்கு போய் படிச்சுன்னா படிப்பு கெட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தடவை காசை கையில் பார்த்துட்டுனா அதுக்கப்புறம் படிக்கவே தோணாது. நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன்க்கா. நான் கண்டிப்பாக நல்லா படிப்பேன். இங்கே பாரு, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ. படிப்பு, பணம், பதவி, இது 3 தான் ஒருத்தர் யாருங்கிறதே முடிவு பண்ணும். எக்காரணத்தை கொண்டு படிக்கிறத மட்டும் கைவிட்டுறாரு. புரியுதா? கௌசி, என்ன இது? ஏன் வீட்டு முன்னாடி கொண்டாந்து வண்டியை நிறுத்திருக்க? ஏமா, ஓரமாக தானே நிறுத்திருக்கேன். ஓரமா நிறுத்திருந்தாலும் ஏன் காம்பவுண்டு? இல்லைம்மா, என் வீட்டில் பார்க்கிங் வசதி இல்லை. அது இல்லாமல் புது வண்டியா, அதனால தான் இங்கே விட்டுருக்கேன். பாரு, அது ஏன் பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை. ஒழுங்கா உன் ஸ்கூட்டியை தூக்கிட்டு போ. என் பையன் ஆர்மிலேருந்து வரான். வந்தான், என்ன நடக்கும்னு தெரியாது. சரிங்கம்மா. வந்துட்டான். ஊராமட்டு வீட்டுக்கு உரிமை கொண்டாடுது. அம்மா, அடிய தங்கம், ஆர்மிலேருந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வர. அதான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போறல, ஏன் மூஞ்சி வச்சுக்கிறேன்? வந்ததுக்கு தான் பிரயோஜனம். மறுபடியும் 6 மாசத்துக்கு போயிடுவ. சரி, வா உட்காரு. பிரகண்ணே, உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கம்மா. நான் சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பக்கத்து வீட்டு கௌசில, அவ நம்ம வீட்டு காம்பவுண்ட்ல அவ ஸ்கூட்டி கொண்டாந்து நிறுத்திட்டாப்பா. நான் விடவே இல்லையே. இன்னைக்கு செம்ம சண்டை போட்டேன். அம்மா, ஸ்கூட்டி தான் நிறுத்தினாங்க, ஏன்னா காரா நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு போட்டுமேம்மா. நீ என்னடா விவரம் இல்லாதவனா இருக்க? அது எப்படி கொண்டாந்து நம்ம வீட்டை நிறுத்தலாம்? அதான் அப்பா அம்மா இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துந்தா இந்த பிள்ளைங்களாம் இந்த மாதிரி வேலைலாம் செய்யுமா? அம்மா, என்னம்மா சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்பெல்லாம் பேசுறது ரொம்ப தப்புமா. கௌசிக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க தனியாக வேலைக்கு போயிட்டு வீட்டில் தனியாக இருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் உயிரை கொடுத்து எல்லையில் போராடிக்கிட்டு இருந்தா நீங்கள் என்னன்னா இங்கே சின்ன சின்ன விஷயத்துக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க. நாங்கள் எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? சொல்லுங்கம்மா. என்னப்பா? என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே வேறு வேறு மாநிலத்துலேருந்து வராங்க, வேறு மொழியை பேசுகிறாங்கம்மா. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் ஒருத்தர் பிரித்து பார்த்ததே கிடையாது. எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி பண்ணுறீங்க? இல்லைப்பா, என்னைக்காவது ஒரு நாள் நிறுத்தினா பரவாயில்ல, தினத்துக்கும் கொண்டாந்து நிறுத்துறாளப்பா. உங்களுக்கு தெரியாதாம்மா, கௌசி குடியிருக்கிற வீட்டில் பார்க்கிங்கே இல்லை. எங்கே நிழலாக இருக்கோ அங்கே தான் கொண்டு போய் ஸ்கூட்டியை நிறுத்துவாங்க. கௌசி நம்ம வீட்டு பக்கக்கூடிய வந்து ஒரு 4 மாதம் ஆயிருக்குமா. ஒரு 4 வாரத்தை நல்லபடியாக பேசியிருப்பீங்களா? நம்ம ஊரில் நம்ம மொழி பேசுகிறவங்ககிட்ட இப்படி சண்டை போட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நமக்கு தெரியாத 4 பேர்கிட்ட நல்லபடியாக நடக்கிறத விட ஒரு அழகான விஷயம் எதுவுமே இல்லைம்மா. அடுத்த தடவை கௌசல்யாவை பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்குறேன்ப்பா. கௌசி, உன்னை நான் காலையில் அப்படி பேசிருக்கூடாது. சாரிம்மா, மன்னிச்சிடு. ஐயோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, பரவாயில்ல. என் மனசார சொல்கிறேம்மா, நீ வண்டி கொண்டு நிறுத்திக்கோ. அது மட்டும் இல்லை, உனக்கு ஏதாவது மனசு சரியில்லைன்னா என் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போ. என்னம்மா திடீர்னு? அது ஒன்றும் இல்லைம்மா, என் பையன் என்னோட தவறை சுட்டி காட்டி சொல்லி புரிய வச்சுட்டான். அதனால தான் நீ யோசிச்சு பார்த்த. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிறதுலாம் நல்லாவா இருக்கு? அதனால தான் சாரிம்மா. இனிமேல் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சரிம்மா. பாத்தியாம்மா, ஒரு சின்ன விஷயந்தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு தெரியாத 4 பேர்கிட்ட நல்ல விதமாக பழகிறத விட அழகான விஷயம் எதுவுமே இல்லைம்மா. எப்படி டிவி நல்லா இருக்கா? டிவி நல்லா இருக்குங்க, ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருக்கும் போல. எவ்வளோங்க டிவி? 50,000 ரூபா. 50,000மா? எப்படிங்க இவ்வளோ காசு கொடுத்து வாங்குனீங்க? நம்மக்கிட்ட தான் அவ்வளோ காசு இல்லையே. இஎம்ஐல தான் வாங்கியிருக்கேன். இஎம்ஐயா? ஆமாம். ஏங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இஎம்ஐலாம் பொருள் வாங்காதீங்கன்னு. நமக்கு பொருள் வேணும்னா காசு சேர்த்து வச்சு வாங்கணும். எத்தனை பேர் திரும்ப இஎம்ஐல பொருள் வாங்கிட்டு காசு கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏய், அதெல்லாம் நீ பேசாத. போன வாரம் ஆஃபீஸ்லேருந்து என் கூட வேலை பார்க்குறவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க வீட்டில் பார்த்துட்டு என்ன பொருள்லாம் கம்மியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி அவமானமாயிருச்சு. அதனால தான் டிவி ஆர்டர் போட்டேன். இப்போது ஃப்ரிட்ஜும் ஏசி ஆர்டர் போட்டுங்க, அதுவும் வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் எப்படி பணம் கட்ட போறீங்க? இங்கே பாரு, நான் ஒன்றும் கூலி வேலைக்கு போகல. மாதம் 60,000 ரூபா சம்பாதிக்கிறேன். ஒரு 25,000 என்னால் இஎம்ஐ கட்ட முடியாதா? ஏங்க, இதெல்லாம் ஒண்ணு வேணாம், திரும்ப கொடுத்துருங்க. நம்ம காசு சேர்த்து வச்சு அப்புறம் எதுனாலும் வாங்கிக்கலாம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நம்ம ஒன்றும் அப்பா அம்மா காலத்தில் வாழல. சும்மா ஒரு பீரோ ஒரு கட்டிலில் வாழ்கிறதுக்கு. நம்ம சிட்டியில் இருக்கோம்.
ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அத்தியாவசியமாயிடுச்சு. கடைசி வரை என்ன பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரியே வாழணுமா? நம்மளும் ஆடம்பர வாழ்க்கைலாம் வாழ வேணாமா? நீங்க இந்த காசை சேர்த்து வச்சா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். இப்படி செலவு பண்ணா பின்னாடி நம்ம தான் கஷ்டப்படணும். இங்கே பாரு, எனக்கு இன்னும் வயசாகலை. நான் எப்போனாலும் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுப்பேன். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ மூக்க நுழைக்காத. ஒழுங்கா போய் வேலையை பாரு. என்னமோ பண்ணுங்க, நான் சொல்றதை சொல்லிட்டேன். டேய், பொருளை பார்த்து வைக்க போங்கடா. சரிண்ணே. சார் ப்ளீஸ் சார், எடுத்துகிட்டு போக வேணாம்னு சொல்லுங்கள் சார். சார், ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்களா சார்? இஎம்ஐ கட்ட முடியலாம், பொருளை தூக்கிட்டு தான் போவாங்க. சார், இந்த கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க சார். 2 மாதமாக வேலை இல்லாமல் தான் சார் இருந்தேன். அதனால தான் சார் கட்ட முடியல. இன்னும் 2 டியூ தான் சார். இப்போ மட்டும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் பணம் கட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சார். சார், நீங்கள் கட்டின பணம் எல்லாமே வேஸ்ட் தான் சார். நீங்கள் 1 மாதமாக ஒழுங்காக டியூ கட்டியிருந்தீங்கன்னு வைங்களேன், டிவி வீட்டிலே இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள். இப்போ என்ன தான் சார் பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது சார். சார், நான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இஎம்ஐலாம் பொருள் வாங்காதீங்க சார். நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் ஒரு பொருள் வாங்குறோன்னு வைங்களேன், காசு சேர்த்து வச்சு தான் வாங்குவோம். ஆனால் இந்த இஎம்ஐ வந்ததுலேருந்து நம்ம ஆசைப்படுற எல்லா பொருளையுமே தவணையில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் சார். நம்ம மக்கள்லாம் பேராசை பிடிச்சவங்க சார். நமக்கு தேவையான பார்த்துலாம் ஒரு பொருளை வாங்க மாட்டாங்க. அடுத்த வீட்டில் இருக்கா, இவன் வீட்டில் இருக்கான்னு பார்த்து தேவையில்லாத பொருளை கூட தேவையான நினச்சி வாங்கிடுவாங்க. இந்த பேராசையை பயன்படுத்திக்கிற பேங்க்காரங்க, கடைக்காரங்கெல்லாம் நல்ல லாபம் பார்த்துறாங்க சார். இப்போ நீங்கள் 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவீங்க, 30,000 ரூபா தான் இஎம்ஐ கட்ட முடிஞ்சிச்சு. 2 மாதம் இஎம்ஐ கட்டலன்னு இந்த பொருளை நான் சீஸ் பண்ணிட்டு போகிறேன். வெளில எடுத்து போயிட்டு பாதி ரேட்டுக்கு விற்றுருவேன். உங்ககிட்ட வாங்கின ஒரு 30,000, இந்த பொருளை விற்று எனக்கு வர ஒரு 30,000, 50,000 ரூபா பொருளை வச்சு நாங்கள் 60,000 ரூபாய்க்கு லாபம் பார்த்துறோம் சார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்க சார். இப்படிலாம் பண்ணுறதுனால எங்கள் மாதிரி பேங்க்காரங்களுக்கு நல்ல லாபம் தான். ஆனால் உங்களை மாதிரி சராசரி மக்கள்லாம் முட்டாளாகிட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு சார், இஎம்ஐலாம் பொருளே வாங்காதீங்க சார். ஏதாச்சும் பொருள் வாங்கினா காசு சேர்த்து வச்சு மொத்த காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இஎம்ஐல பொருள் வாங்காதீங்கன்னு. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாங்கி போட்டு இப்போ பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு. என்னை மன்னிச்சிருமா. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு தேவையில்லாத பொருளாக இஎம்ஐயில் வாங்கிட்டேன். இனிமேல் எது வாங்குறதா இருந்தாலும் காசு சேர்த்து வச்சே வாங்கிடலாம். மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. காசு போனது தானே. இனிமே வச்சு இப்படி பண்ணாம இருங்க. இந்தா, நீ ஆசைப்பட்டு கேட்ட ஃபோன். ஏங்க, ஃபோன்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்றீங்க? இதோட விலையே 40,000 ரூபாய் இருக்கும். நீங்களே 35,000 ரூபாய் தான் சேலரி வாங்குறீங்க. எப்படி வாங்குனீங்க? இஎம்ஐல போட்டிங்களா? இஎம்ஐலாம் இல்லை, ரெடி கேஷ் தான். ரெடி கேஷா? எப்படி? லஞ்சம் தான். நான் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை. என்கிட்ட பட்டா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆதார் கார்டு மாற்றணும்னு நினைக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் வேலையை சீக்கிரமாக முடிச்சு தரேன்னு சொல்லி 500,000 லஞ்சம் வாங்கிடுவேன். ப்ரைவேட் கம்பெனியை விட கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி பயங்கரமாக சம்பாரிச்சிடலாம். சி, உங்களுக்கு வெக்கமா இல்லை? லஞ்சம் வாங்கின காசுல போய் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க அப்பா எவ்வளவு நேர்மையான ஆளு, நீங்க ஏங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? ஆமாம், அவர் நேர்மையான ஆள் தான். அதனால அவர் என்ன சம்பாதிச்சாரு? கடைசி வரைக்கும் வறுமையிலிருந்து ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. இவ்வளோ ஏன், அவர் இறந்து போனதுக்கு காரணமே அவரோட நேர்மை தான். அப்பா, என்னப்பா கையில் 1000 ரூபாய் வச்சுட்டு இவ்வளோ சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க? நிஷான், எனக்கு இதை ஒருத்தர் கிஃப்டை கொடுத்தாரா? கிஃப்டா? ஆமாம், நான் போஸ்ட் ஆஃபீஸில் என் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். ரோடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பை இருந்தது. அதை தொட்டு பார்த்தா கொட்டா பணம்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் திரும்பி திறந்து பார்த்தா அதில் ஒரு பில் நோட் புக் இருந்தது. அதில் ஒரு நம்பர் இருந்தது. அதில் ஃபோன் பண்ணோன்னே அந்த பணத்தோட ஓனர் வந்து வாங்கிட்டாரு. சார், ரொம்ப நன்றி சார். இந்த பணத்தை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் சார். ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி சேர்த்து வச்ச பணம் சார் இது. காணாமல் போச்சுன்னு சொன்னோன்னா ரொம்ப பயந்துட்டேன் சார். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க சார். இதுவே வேறு யாராவது இருந்தாங்கன்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சார். ரொம்ப நல்லவராக இருக்கீங்க சார். என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க சார். கவலைப்படாதீங்க தம்பி. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க காசுக்கு நான் ஆசைப்படவே மாட்டேன். அப்படி ஆசைப்பட்டால் என்னை கடவுள் தண்டிப்பார். நீங்கள் நேர்மையாக சம்பாரிச்ச பணம் அது எப்போவுமே உங்கள் கையை விட்டு போகாது சார். இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க சார். இல்லை வேண்டாம் தம்பி. சார், இது உங்கள் நேர்மை கிடைச்ச பரிசு சார். வச்சுக்கோங்க சார். சரி தம்பி. சார், உங்களை மாதிரி நேர்மையான ஆள்லாம் பார்க்கவே முடியறதில்ல சார். ரொம்ப நன்றி சார். அவர் தானே எனக்கு இது கிஃப்டே கொடுத்தாரு. பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பணத்தை நீ இப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த காசை வச்சு உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம்ப்பா. முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கேன். அது நம்ம காசு இல்லைடா, இன்னொருத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க காசு.
அதை போய் திருட சொல்கிறேன். டேய் ஷான், கடவுள் நமக்கு எவ்வளோ தரகிறோ அதை வச்சு நிம்மதியாக இருக்கணும்டா. அவன் காசை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அவன் விட்ட சாபத்தில் நாசமாக போயிடுவேன்டா. அது எனக்கு வேண்டாம். நம்ம எப்போவுமே நேர்மையாக இருக்கணும்டா. தபார், திருட்டு படத்தில் தான் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த ஆப்ரேஷன் எனக்கு வேண்டாம்டா. அந்த காசை மட்டும் அவர் கொடுக்காம எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா அந்த காசை வச்சு அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாரு. அதை விட்டுட்டு நேர்மை அது இதுன்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இங்கே பாரு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான், எனக்கு பென்ஷன் கூட கிடையாது. இந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் சம்பாரிச்சாதான் நாளைக்கு சாப்பாட்டு கஷ்டப்படாமல் இருப்போம். நல்லவனாக இருந்தா கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுக்கணும். அவர் உயிர் போகிற நிலைமையில கூட கடைசி வரைக்கும் யாரு காசையும் எடுக்கக்கூடாதுன்னு நேர்மையாக இருந்து செத்து போனார். ஆனால் நீங்கள் ஏங்க இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க? நீங்கள் லஞ்சம் வாங்குறவங்களாம் யார் தெரியுமா? மாசத்துல 20ஆம் தேதிக்கு மேல அக்கௌண்ட்ல 500 ரூபாய் வச்சுட்டு மீதி இருக்க 10 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க பாரு, அவங்களோட காசு. நீங்க லஞ்சம் வாங்குறதுனால பாதிக்கப்படுறது பணக்காரங்க கிடையாது, ஏழைங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த லஞ்ச பணத்துல வாங்கின போன் எனக்கு தேவையில்லை. கௌசி, என்ன மேலே கீழே போயிட்டு வந்துருக்கீங்க? சார் தண்ணி குடிக்க போனேன் சார். 2 நாளுக்கு ஒரு ஃபைல் கேட்டேன், என்னாச்சு அது? சார் ஒரு 2 மினிட்ஸ். 2 நாள் என்ன கழட்டிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. இவன் என்னடா சொல்றது என்னடா கேட்கறதுன்னு உட்காந்துருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை சார். என்ன அப்படிலாம் இல்லை? ஆஃபீஸில் வேலை பார்க்க என்ன ஒரு டிசிப்ளின் வேணாமா? பிடிச்சிருந்தா இருங்க, இல்லை வேலைக்கு அப்படி போயிட்டே இருங்க. உங்களை யாரும் பிடிச்சி வைக்கிறது இல்லை, புரியுதா? புரியுது சார். போங்க. சார் வர சொல்லிருந்தீங்களாமே? ஷான், காலையில் என்ன பிரச்சனை? காலையில் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஹவுஸில் ஒழுங்காக வேலையே பார்க்க மாட்டாங்க. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டாங்க சார். அப்படியா? நீங்கள் சொல்கிறதுல நம்புற மாதிரி இல்லையே. நீ டீம் லீடர் ஆனால் என்ன வேணாலும் பேசுவியா? என்ன என்னவோ பேசி வச்சிருக்க? சார் யாரோ என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க சார். எவர் இங்கே வந்து யாரும் போய் சொல்லலை. கேமரா இருக்கு. தான் தான் பெரிய ஆள், தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பேன். ஜபார், உன்ன மாதிரி திமிர் படித்த விட நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி திமிரோடு இருந்தவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. உட்காருமா. ஷான், கௌசல்யா மன்னிப்புகள். சார் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான்லாம் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா? இப்படிதான் ஒரு எம்ப்ளாயியை எல்லாருக்கு மரியாதை குறைவாக பேசுவியா? டீம் லீடரால என்ன வேணாலும் பண்ணுவியா? ஷான், ஒரு நல்ல தலைவன் ஆகணும்னா என்ன தகுதி வேணும் சொல்லு. அதிகாரம் பண்ணி வேலை வாங்க தெரியும் சார். கிழிஞ்சது போ. உன் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்க தெரியணும். அவங்கள நல்ல வழிகாட்டணும். அவங்கள அதிகாரம் பண்ண நீ இல்லை, புரியுதா? கௌசிட்ட நீ மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? சாரி கௌசல்யா. பரவாயில்ல சார். ஷான், நம்ம ஆரம்பித்த இடத்த எப்போவுமே மறந்துடக்கூடாது. நான் முதல்ல மெக்கானிக் ஷீட்டில் வேலை செஞ்ச ட்ரெஸ்ஸை இன்னுமே டேபிளுக்கு கீழே வச்சுருக்கேன். அதை எனக்கு தலைகடை எப்பப்போ ஏறிடுச்சோ அப்போல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை என்னை பார்த்து சொல்லும், நீங்கள் உன்னோட வாழ்க்கையை இங்கே தான் ஆரம்பித்தேன், நீக்கு இந்த நிலைமையில் வந்திருக்கேன்னு சொல்லும். நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த தலைகடை மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது, புரியுதா? புரியுது சார். ஐம் சாரி. சாரி இல்லை, வேண்டாம். இனிமேல் நம்ம கீழே வேலை செய்கிறவங்களை யாரையும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, புரியுதா? புரியுது சார். 2 பேரும் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துங்க. தம்பி, அடுத்த மாதம் வீட்டு உனக்கு 15,000 ரூபா கொடுத்துருக்குமா? 15,000மா? சார் 4 மாதத்துக்கு முன்னாடி தானே 10,000 ரூபாய் இருந்த வாடகை 12,000 ஜாஸ்தி பண்ணீங்க. இப்போ திரும்ப ஜாஸ்தி பண்ண என்ன சார் அர்த்தம்? அப்படி தான் பண்ணுவேன். விலைவாசியில் ஜாஸ்தியாக இருக்குல்லப்பா. அப்படி வாடகை கொடுக்க முடியலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. காலி பண்ணணுமா? ஏங்க இவர் எதுக்கு நம்மளை இந்த வீட்டை காலி பண்ண சொல்றாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னொருத்தர் இந்த வீட்டுக்கு அதிக வாடகை தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான். என்னம்மா சொல்ற? என்ன தம்பி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் சார், நல்லா இருக்கு வீடு. ஆனால் ஏதோ ஃபேமிலி இருக்காங்க போல. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த மாதம் காலி பண்ணி வச்சிடுறேன். வீடு பிடிச்சிருக்கல்ல, 1,00,000 ரூபாய் அட்வான்ஸு, 20,000 ரூபாய் வாடகை, ஓகேவா?
எனக்கு ஓகே தான் சார். சார் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? ஏன் சார் ரெடி பண்ணுறீங்க? நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. பிடிக்கலையா இல்லை எங்களை விட யாராச்சும் அதிகமாக வாடகை தரேன்னு சொன்னாங்களா? அப்படிதான். நான் வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆணி அடிக்கிறீங்க. தண்ணி அதிகமாக செலவழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, அதிகமாக செலவழிக்கிறீங்க. அப்புறம் சொந்தக்காரங்க அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொன்னேன், சொந்தக்காரங்க வந்து 20 நாள் 20 நாள் தங்குறாங்க. முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றீங்க. சார் வீட்டில் 4 பொருள் மாட்டணும்னா ஆணி அடிக்க தான் செய்வாங்க. வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னா தண்ணி செலவாக தான் செய்யும். அப்புறம் சொந்தக்காரங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லாதீங்க. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன, வெஜ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன சார்? அது மட்டுமா, கரண்ட் பில் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுக்கு சேர்த்து தானே நாங்கள் காசு கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல 100 யூனிட் ஃப்ரீயாக தராங்க. ஆனால் நீங்கள் அதுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறீங்க. எங்களுக்குன்னு என்ன தனி மீட்டரா இருக்கு? தனி வீடு இருந்தால் தனி மீட்டர் இருக்கணும் தெரியாதா? 4 வீடுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு மீட்டர் வச்சிருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ கரண்ட் செலவு பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல. நீங்கள் சொல்கிறது தான் கரண்ட் பில்லுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்பி கட்டிட்டு இருக்கோம். போன மாதம் நாங்கள் அந்த வீட்லேயே இல்லை, ஆனால் 1200 ரூபா கரண்ட் பில் போட்டிருக்கீங்க. நாங்கள் கம்மியாக தான் கரண்ட் யூஸ் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அதிகமாக கரண்ட் பில் போட்டு கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுக்கவா? இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. நான் இந்த வீட்டு ஓனர். நான் காலி பண்ணி சொன்னால் நீங்கள் காலி பண்ணோம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேரில் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா உங்கள் மேலே தான் சார் கேஸ் போடுவாங்க. என்ன நான் என்ன பண்ணல? நீங்கள் என்ன பண்ணீங்களா சார்? இப்போ ரீசெண்டாக வந்த டெனன்ட் ஆக்ட் படி 3 மாதம் வாடகை தான் நீங்கள் அட்வான்ஸாகவே வாங்கணும். ஆனால் நீங்கள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கீங்க. எங்களுக்கு 6 மாதம் அட்வான்ஸை கேட்டிருக்கீங்க சார். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி சார் இருக்குது? வெளியூர்லேருந்து வேலை தேடிங்க வந்தால் எங்களெல்லாம் ஏமாற்ற பார்க்குறீங்களா? எங்களை சொல்லுங்கள் சார். சொந்த ஊரில் சொந்த வீடை விட்டுட்டு இங்கே பொழப்புக்காக வரோம். நீங்கள் என்னடானா ரத்தத்தை உரியிற மாதிரி எங்கள் காசு உரியிறீங்க. இப்போ என்ன, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் அடுத்த மாதமே காலி பண்ணிக்கிறோம் சார். அப்படி சொல்லிட்டு போ. சும்மா ஏதோ அதிகமாக பேசிட்டு இருக்க. நீ கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை அடுத்த மாதம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். நீ கிளம்புற வேலையை பாரு. என்னங்க சார் உங்கள் வீட்டு சாவி? அதே ஒயிட் வாஷிங், கிளீனிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் அந்த உடஞ்ச பொருள் செலவில் போக நான் மீதி பணம். ஆமாம், உங்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைச்சிருந்தா? நாங்கள் சொந்த வீடு வாங்கிட்டோம். சொந்த வீடா? எப்படி? போன மாதமே லோன் போட்டு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாடகையாக கொடுக்குறத நான் இஎம்ஐ கட்டிப்பேன். கொஞ்ச நாளில் அந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும். சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி வாடகை இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தின எந்த ஹவுஸ் ஓனரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஏப்பா ஹலோ. தம்பி, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்கப்பா. நீ எப்போ வர? நான்லாம் ஒன்றும் வாடகைக்கெலாம் வரல. நான் வேறு நல்ல வீடு பார்த்துட்டேன். நல்லா இருக்கிறவங்களை அடித்து துரத்திட்டு நிறையா வாடகை தரேன் தானே எனக்கு நீ வீட்டை விடுற. நாளைக்கு இதே நிலைமை தானே எனக்கும். சரியான பேராசை பிடிச்சேன் நீ பையா போனேன். அதிகமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு போயிட்ட போல.